வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு யாருக்குன்னா, காதல் தோல்வியால ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. சாகணுங்கிற அளவுக்கு முடிவுக்கு போறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல உண்மையா பாசம் வச்சிருக்கவங்க கண்டிப்பா உங்கள விட்டுட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நீங்க மட்டும் தான் உலகம். அப்படி இருக்கையில உங்கள விட்டுட்டு எப்படி போவாங்க? அப்படி உங்கள விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க உங்கள உண்மையாவே விரும்பலன்னு தான் அர்த்தம். உண்மையான பாசம் எப்படிங்க உங்கள வச்ச இடத்துல இன்னொருத்தங்கள வச்சு பார்க்கும். அவங்க கரெக்ட்டா தான் இருந்திருப்பாங்க. நம்ம தான் அவங்களோட பாசம் உண்மைன்னு நம்பி, அளவுக்கு அதிகமான கேரிங்கு, அளவுக்கு அதிகமான அக்கறை, அவங்க மேல முழு பாசம் எல்லாத்தையுமே காட்டியிருப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் உங்ககிட்ட பூர்த்தி அடையிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான முகமே அவங்களுக்கு தெரியும். அவங்க ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, உங்க உயிரையே விட துணிஞ்ச நீங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அவங்க மட்டும் தான் இருக்காங்களா? உங்களோட அப்பா இல்லையா? அம்மா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் உங்க உயிர் தேவை இல்லையா? உங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் உங்க உயிர் தேவை இல்லையா? யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன பாசத்த காட்டுனாங்கங்கிறதுக்காக, அவங்கள முழுசா நம்பி, அவங்களுக்காக உங்க உயிரையே விட துணிஞ்சீங்களே! உங்கள இத்தன வருஷம் பெத்த தாய் தகப்பன யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த பந்தத்த நெனச்சு பாருங்க. உங்க மேல உயிரா இருக்கிற உங்க அக்கா, தங்கச்சிய நெனச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தேவை இல்லையா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்படுற வரைக்கும் தான் நம்மள யாருமே திரும்பி கூட பாக்க மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் நல்லா உயர்ந்து பாருங்க. உங்கள தேடி எல்லாருமே வருவாங்க. விட்டுட்டு போனவங்க கூட தேடி வருவாங்க. அழுது புலம்பிட்டு ஒரு ஓரமா இருக்காம, எந்திரிச்சு துணிச்சலா போராடுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. விட்டுட்டு போனவங்களே நெனச்சு அழுதுகிட்டு இருக்கனால, ஏதாவது மாறப்போகுதா? இல்ல உங்க உயிர விடுறதுனால உங்களுக்காக உங்கள விட்டு போனவங்க உங்க பின்னாலே வருவாங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. நீங்க இறந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணுவாங்களா? அதுவும் கிடையாது. யாருக்காகவும் உங்க விலை மதிக்க முடியாத உயிர தியாகம் பண்ணாதீங்க. விலை மதிக்க முடியாத கண்ணீர வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு புரோஜனம் இருக்கணும். அவங்களுக்காக நீங்க இவ்ளோ தூரம் வருத்தப்பட்டு அழுகுறீங்களே, அவங்க இந்த நிமிஷம் இன்னொருத்தவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக எதுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க? உங்கள நம்பி ஒரு குடும்பமே இருக்கும். அந்த வலையிலிருந்து கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க. சந்தோஷமா சிரிங்க. வெளி உலகத்துக்கு வாங்க. சிறகடிச்சு பறங்க. அந்த கூட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க ஆசைப்படாதீங்க. எத்தனையோ விஷயங்கள் வெளியில கத்துக்கிறதுக்கு இருக்கு. பாசம் மட்டும் நமக்கு தேவை கிடையாது. நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அத இந்த சின்ன விஷயத்துக்காக கூட்டுக்குள்ள அடைச்சு போடாதீங்க. உங்களோட திறமை, உங்களுடைய தன்னம்பிக்கை எதுவுமே சோர்ந்து போகாது. அது உங்களுக்குள்ள தான் தைரியமா தூங்கிக்கிட்டு இருக்கும். அதை தட்டி எழுப்புங்க. முன்னேறி வாங்க. சிரிச்ச முகத்தோட வெளியில வாங்க. எல்லார் முடையும் சந்தோஷமா இருங்க. முன்னேறி வந்து ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பாருங்க. அப்ப யோசிப்பீங்க. ச்சே! நம்ம இவ்ளோ பெரிய தப்பு பண்ண துணிஞ்சுட்டோமே அப்படின்னு. இவ்வளவு ஏன்? உங்கள வேணான்னு விட்டுட்டு போனவங்க கூட ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஐயோ! இவளா? இவனா? இவ்வளோ தூரத்துக்கா? எப்படி வந்தாங்க? அப்படின்னு குழப்பத்துல இருப்பாங்க. தேவையில்லாம இழந்துட்டோமோ! தப்பு பண்ணிட்டோமோன்னு அவங்க யோசிக்கணும். அப்படி யோசிக்க வைங்க. அது உங்களோட வளர்ச்சியால மட்டும் தான் முடியும். இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா, நீங்க அழுகுறத பார்க்கறதுக்கு தான் அவங்க இவ்ளோ தூரம் ஆசைப்பட்டுருப்பாங்க. நீங்க கண்ணீர் வடிக்க வடிக்க அவங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. அத தான் அவங்க எதிர்பார்த்ததும். அத தான் நீங்க செய்ய போறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க உங்க லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்ளோ ஃப்ரீ பேர்டா இருந்திருப்பீங்க? எவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்பீங்க? எவ்ளோ ஜாலியா இருந்திருப்பீங்க?
அதெல்லாம் உங்களால திரும்ப கொண்டு வர முடியாதா? யாரோ ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில வந்து கொஞ்சம் பாசம் காட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சில ஆட்கள அனுப்புறது, நம்ம ஒரு சில விஷயத்த கத்துக்கிறதுக்காக தான். அவங்க நம்ம வாழ்க்கைய விட்டு போறது, அவங்க வந்த வேலைய முடிச்சுட்டாங்கங்கிறதுக்கு அப்புறம் தான் போவாங்க. அதுவும் கடவுளுடைய திருவிளையாடல் தான். அதுக்காக சோர்ந்து போய் ஒரு இடத்துல இருந்து அழாதீங்க. நம்ம இன்னும் கத்துக்கிறதுக்கும், சாதிக்கிறதுக்கும் நெறைய விஷயம் இருக்கு. இந்த பாசத்துக்காகவோ, இல்ல இந்த போலியான நடிப்புக்காகவோ, தயவு செய்து ஏமாந்து நிக்காதீங்க. உங்களுக்காக ஒருத்தவங்க உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்காக நீங்க வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடிக்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனா, உங்கள வேணான்னு தூக்கி எறிஞ்சுட்டு இன்னொருத்தங்கள தேடி போன ஒருத்தங்களுக்காக நீங்க அழுகுறதுல என்ன நியாயம் இருக்கு? எதுக்காக அவங்களுக்காக உட்கார்ந்து அழணும்? அவங்களுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. உங்களுடைய விலை மதிக்க முடியாத கண்ணீர, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருத்தங்களுக்காக எதுக்கு இழக்கிறீங்க? சிரிங்க, சந்தோஷமா இருங்க, வெளியில வாங்க. உங்களால முடியலனாலும் முயற்சி பண்ணுங்க. போராடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன வளர்த்துக்கோங்க. ஜெயிச்சு வாங்க. ஒரு செகண்ட் திரும்பி பாருங்க. நீங்களே வேணான்னு சொன்னாலும், அவங்க வேணும்னு வருவாங்க. யாரெல்லாம் உங்கள வேண்டான்னு சொன்னாங்களோ, அவங்களெல்லாம் வேணும்னு சொல்ல வைக்கிறது தான் உங்களுடைய திறமையே. அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா முடியும். முடியாதுன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சாக துணிஞ்ச நீங்க, ஒரு நிமிஷம் அவங்க வாயால, "வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். உன்னை இழந்தது நான் எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு" ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சாதிச்சு காட்டுங்க. அத செய்றத விட்டுட்டு, தப்பான முடிவுகள எதையுமே எடுக்காத. தப்பான வழிகள்ல எதுலயுமே போகாதீங்க. நான் நல்லவளா இருந்தேன். என்னை ஏமாத்திட்டாங்க. நான் ஏன் நல்லவளா வாழணும்னு தவறான பாதையில போகாதீங்க. நீங்க போற பாதையில முள்ளு கிடந்தாலோ, கண்ணாடி கிடந்தாலோ என்ன செய்வீங்க? ஏறி மிதிச்சுட்டா போவீங்க? கிடையாது. அந்த முள்ளையும், கண்ணாடி துகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு, உங்க பாதையில நீங்க பாட்டுக்கு போவீங்க. இல்ல, இதுல முள்ளு கிடக்கு, கண்ணாடி கிடக்குங்கிறதுக்காக வேற பாதையில போவீங்களா? கிடையாது. நீங்க போற பாதையில முள்ளு கிடந்ததுன்னா, எடுத்து போட்டு போய்க்கிட்டே இருங்க. அத விட்டுட்டு உங்க வாழ்க்கைய தப்பான பாதைகளுக்கு கொண்டு போகாதீங்க. உங்ககிட்ட திறமை இருக்கு, தகுதி இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. அழகுங்கிறது கலர்ல கிடையாது. நம்மளுடைய திறமையிலயும், நம்மளுடைய அழகான சிரிப்பிலயும் தான். சிரிங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சிரிக்க வைங்க. அதுதான் சந்தோஷம். அத விட்டுட்டு, யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நம்மள வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, நம்ம கூடவே இருக்கிறவங்கள காயப்படுத்தாதீங்க. அவங்களுக்காக சந்தோஷமா இருங்க. அவங்களுக்காக இல்லனாலும், நமக்காக சந்தோஷமா வாழுங்க. ஏன்னா, அந்த மாரி ஆட்களுக்கு தான் நம்ம தேவை கிடையாது. நம்ம மேல பாசமா இருக்க எல்லாருக்குமே நம்ம தேவ. நம்மளுடைய உயிர் தேவ. நம்மளுடைய விலைமதிக்க முடியாத அந்த சிரிப்பு தேவ. அந்த சிரிப்போட சந்தோஷமா வெளியில மீண்டு வாங்க. நாளைய தேவைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஆனா இன்னையோட தேவைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத உட்காந்து யோசிங்க. முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியும். அழுதுகிட்டே இருக்காம, எந்திரிச்சு வந்து அடுத்த என்ன செய்யலாம்ன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. உங்களால முடியும். எதையுமே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து யோசிக்காதீங்க. தோல்விங்கிறது நமக்கு வெற்றியோட அஸ்திவாரம் தான். தோல்விய பார்த்தா தாங்க வெற்றி எப்படி இருக்குங்கிறதே நம்ம ருசிக்க முடியும். அதே மாரி கஷ்டத்த அனுபவிச்சா தான் சந்தோஷம் எப்படி இருக்கும்னு தெரியும். அத விட பெஸ்ட்டு வாழ்க்கையில ஏமாற்றம் தாங்க. ஈஸியா, இலவசமா, எந்த ஒரு பணமும் கட்டாம நமக்கு அழகா பாடம் கத்துக் குடுக்கும். அந்த மாரி பாடம் கத்துக் குடுக்க வந்தவங்க மட்டும் தாங்க நம்ம வாழ்க்கையில விட்டு போவாங்க சீக்கிரத்துல. அப்படி போயிட்டாங்கங்கிறதுக்காக உங்க வாழ்க்கைய நீங்களே தொலைச்சுட்டு கஷ்டப்படாதீங்க. இன்னொன்னு, என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்காண்டி நம்மள விட்டு போனாங்க? அப்படின்னு உங்கள நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிடாதீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல. அதனால தான் அவங்க உங்கள விட்டு போயிட்டாங்க. நீங்க நல்லவளா இருந்தீங்க. அதனால தான் உங்கள விட்டு போயிட்டாங்க. அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இனிமையாவது கண்ண தொடச்சுட்டு, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. முயற்சி பண்ணி ஜெயிச்சுட்டு வாங்க. இந்த சந்தோஷமான உலகத்துல இன்னும் அனுபவிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. இந்த ஒரு பகுதி மட்டும் நம்ம வாழ்க்கைய அப்படியே முடக்கி போட்டுறாது. இன்னும் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. எந்திரிச்சு வாங்க. தைரியமா போராடுங்க. சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிங்க. இதுதான் ஒரு பொண்ணுக்கு தேவ. ஏமாத்திட்டாங்கங்கிறதுக்காக சோர்ந்து போய் அழுது நிக்காதீங்க. உங்களுக்கு இந்த பதிவு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.